விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் காவல்துறை தொடர்பான ஒரு பதிவு கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளுடைய காவல்துறை நண்பர்கள். ஒரு கடந்த 20 நாளைக்கு மேலாக இந்த திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்டு அவர்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ், அது தொடர்ந்து பார்த்தோம்னா வலைத்தளத்தில் மிக மோசமான தாக்குதல் அது இதுன்னு சொல்லி சரி அது ஏதோ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடிகிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு நாள் இன்னும் அதிகமான திரட்டனிங்க, அதிகமாக அவரை அவருடைய ரெப்புடேஷன் டார்னிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இன்னும் அவருக்கான அச்சுறுத்தல் அதிகப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா ஏதோ சட்ட ரீதியான ஒரு சில நடவடிக்கை, ஆனால் அவர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு, அப்புறம் ரிமாண்டுக்கு உட்படுத்தப்படுறாரு. அதுக்கு ரிமாண்டுக்கு தேவையான அளவுக்கு இல்லை, அதுக்காக அந்த எஃப்ஐஆர் பாஸ் ஆகலை, ரிமாண்டுக்கு தேவையான கிரவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தானே ரிமாண்ட் பண்ணாமல் அனுப்பிச்சி விட்றாரு. இது தொடர்பான சில வேலைகளில் இவர் தான் பார்க்குறாரு அப்படின்றாங்க. ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் விக்ரவாண்டியில் பேசுனதுக்கு இங்கே எப்படி கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் போடலாம், சமூக வலைத்தளத்தில் ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அது கன்னியாகுமரியில் கூட போடலாம். ஆனால் அதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேஸை முதல்ல இதில் அட்மிட் பண்ணுவாங்களா, அதனால் அதெல்லாம் போடலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் தொடர்ச்சியாக அவருக்கு அந்த இதில் சமூக வலைத்தளத்தில் மிக மிக மோசமாக கொச்சையாக, ஆனால் அவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடந்துச்சு. அப்படின்னும் போது கூட அவர் அதே சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாரு, இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன், என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும், அதானே சொல்கிறாரு, அதானே சொல்லவும் முடியும். அதனால் அந்த வகையில் பார்த்தோம்னு வைங்க, அவர் வருண்குமார் ஐபிஎஸ் சட்டத்தின் பார்வையில் தானே நிறுத்துவோன்றாரு, வழக்கு போடுவேன், சட்டத்தின் முன் நிறுத்துவேன், என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்றது தானே சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஒரு பதிவு எத்தனை வட்டம் நீங்களே நிறையா கேள்வி கேட்டிருப்பீங்க, நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் உட்பட, அவர் இடுபவனம் கார்த்தி உட்பட, சாட்டை துரைமுருகன் உட்பட இவங்க ஒரு 22 பேர் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில். அதில் 2 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, திருப்பதி கண்ணன் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய பதிவு பார்த்துருப்பீங்க. சாரே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முன்னரே நீங்கள் இறந்து விடுங்கள், எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம், நீங்கள் தவறினாலும் அதன் பலனை உங்கள் சந்ததிகள் சந்திக்கும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இப்போ நார்மல் த்ரெட்டன் தானுங்க, இதெல்லாம் செய்யவா போகிறேன், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் விரட்டி போய் கொண்டுருவானா, எல்லாம் சும்மா சாதாரணமாக வலைத்தளத்தில் எழுதுறது தானே அப்படின்னு கடந்து போக முடியாதுங்க. நீங்கள் நார்மலாக இவன் செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்குள்ளேயே நான் போகல, வெறுமனே உங்கள் குழந்தைகளை மையப்படுத்தி, ஆனால் ஒரு அசிய போலீஸ் ஆஃபீஸர் விட்டுருங்க, அசிய பேரண்ட்டாக, ஏன்னா ஒரு தகப்பனாக உங்கள் குழந்தையை மையப்படுத்தி ஒருத்தர் இப்படியான ஒரு வார்த்தை இவ்வளவு நாரசமாக பேசுகிறாரு, அது எப்படி முதல்ல உங்களால் கேட்க முடியுமா, அதை பார்க்க முடியுமா? இப்போ அவர் செய்வார் செய்ய மாட்டார் அதெல்லாம் விட்டுருங்க, செய்யவே மாட்டார். ஆனால் அவங்க 2 பேரும் இந்த அரெஸ்டான ஆட்களை பாருங்கள், பாவம் பயங்கர எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரியாக இருக்காங்க, பயங்கரமான ஆட்கள், உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் விரட்டி போய் செஞ்சுக்கிடக்கூடிய அளவுக்கான ஆளாவாக இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, பாவம் காஞ்சி போன மிளகா மாதிரி இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவர்களுடைய நிலைமை, அதனால் கட்டாயம் செய்ய மாட்டாங்க, அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் வெறுமனே வார்த்தை அளவில் கூட நீங்கள் அதனை உள்வாங்க முடியுமா, வெறுமனே வாசிக்க முடியுமா? ஆஸ் எ பேரண்ட் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாரு வருண்குமார், இதுக்கு ஒரு திருச்சி தில்லைநகரில் வழக்கு தான் கொடுக்குறாரு, ஒரு வழக்கு கொடுக்குறாரு, அது எஃப்ஐஆர் ஆகுது, எஃப்ஐஆரில் சம்மந்தப்பட்ட 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்பையும் கூட அந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க அந்த பேட்டி, அந்த வழக்கறிஞர் அணி, அது இதுன்னு அதுக்கு கூட அப்புறம் மறுபடியும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்டார். அதுக்கு ஒருத்தர் சேவியர் ஃபிலிக்ஸா, அவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் பாசறைக்கு. அப்புறம் அவர் தெரியலை நமக்கு, ஆனால் அவர் ஏதாச்சும் அறிக்கை விட்டுருந்தா தானே, அவர் இந்த ஒரே ஒரு வக்கீல் நோட்டீஸுக்கு ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்தாரு, ஒரே ஒரு அறிக்கையில் தான் ஒரே ஒரு தடவை அவர் பேர் பார்த்தேன், அதோடு அவர் கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோதான் போல். அப்போ
இதுக்கு வந்து இவர் ரிட்டலியேஷன் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. உடனடியாக வந்து அந்த அவங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோ இல்லைன்னா மற்ற வேறு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ கட்டாயம் இது போன்ற பதிவு கண்டிக்கத்தக்கதுங்க, இது வந்து போடக்கூடாதுங்க, அந்த அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்க அப்படின்லாம் சொல்லணும். நீங்கள் எங்களை பேசியிருக்கீங்க, அப்போ எங்களுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போ இதை நியாயப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது இவங்களுடைய கட்சிக்காரங்க பேசுகிறது. நீங்கள் எங்களை பேசும்பொழுது எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கேன், அன்னைக்கு நாங்கள் வந்து வழக்கா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இப்படித்தான் இது போகுதே தவிர இதில் வந்து இந்த இவ்வளோ பெரிய வார்த்தையை பேசுனது, அந்த குழந்தைகளை மையப்படுத்தி பேசுனது அப்படின்னு இது ஏனைய அரசியல் கட்சிகளே இதை கண்டிச்சிருக்கணும். ஆனால் நான் கண்டிக்கல. ட்விட்டரில் மட்டும் உமன் எம்பி அப்படின்ற முறையில் வந்து அவங்க ஜோதிமணி எம்பி மட்டும் இதை கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப கடுமையான கண்டனம் பதிவாகவே போட்டிருந்தாங்க. ரொம்ப தீவிரமான பதிவாக இருந்துச்சு அவர்களுடைய இது அழுத்தம் திருத்தமாக. ஏன்னா அந்த இவருடைய வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய மனைவியும் வந்து அவங்களும் ஐபிஎஸ் அதிகாரி, புதுக்கோட்டை எஸ்பி, அவர்களையும் மையப்படுத்தி இதில் வந்து அந்த அவ்வளோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களை கூட பெண் என்ற முறையில் எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்துனதுனால ஆஸ் ஏ உமன் எம்பி அவங்க வந்து மிகுந்த ஒரு காட்டமான பதிவு போட்டிருந்தாங்க. அது மட்டும்தான் நான் பார்த்தேன். வேறு வந்து அரசியல் கட்சி தலைவர்களோ மற்ற இதோ ஒன்று இது பண்ணல. எனக்கு அவர்களெல்லாம் போடாமல் ரெண்டு போட்டேன். அது பற்றி கூட எனக்கு அக்கறை கிடையாது. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் இது சொல்ல வேணாமாங்க, இது கண்டிக்க வேணாமா? இது இவ்வளோ பெரிய விஷயத்தில் இது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இது வந்து இது மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை இது மாதிரி ஆனால் ஃபேமிலி லெவலுக்கு அந்த குழந்தைகள் லெவலுக்கு சித்திரவதை பண்ணினோம்னா அதுக்கடுத்து எந்த அதிகாரியும் இந்த கட்சியின் மீது கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த கட்சியை பற்றி எதுவும் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இயங்குறவங்க. அதனால் வந்து யாருமே கிட்ட கூட வரமாட்டாங்க. அதுலேயும் போக இவரை மட்டும் அடிக்காமல் இவர் குடும்பத்தையே அடிக்கணும், பிள்ளைகள் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பதிவு போட்டோம்னா பயப்படுவாங்க எப்படியோ. இப்போ இவருடைய மனைவியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, எஸ்பி லெவலுக்கு இருக்கக்கூடியவர். அதனால் வந்து பார்த்துக்கிடுவோமுங்க, இதனுடைய நீண்ட சட்ட போராட்டத்துக்கு ஒத்துக்கிடுவோமுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே போல்ட்னஸில் அதே தீவிரத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவாங்க. இது நீங்கள் என்னதான் எஸ்பியாக இருந்தாலும் ஒரு நார்மலாக சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என் பிள்ளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்குற வேலையில் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்கல்ல, அந்த பயத்தை உருவாக்கணும். ஆனால் காவல்துறை அதிகாரிக்கு நீ செய்வேன் செய்ய மாட்டேன் அதுக்கெல்லாம் சொல்ல வரல. மோசமான கெட்ட வார்த்தையாக பேசுவான், கொன்றுவான், கொலையை அறுத்துருவான், கரு அறுத்துருவான், நீ உலகத்தினுடைய எந்த மூளைக்கு போனாலும் உன்னை விட மாட்டான் இப்படிலாம் சொன்னோம்னா அந்த என்னதான் வந்து நீங்கள் ஐஜி டிஐஜி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை எப்படி இருக்கும் அதை குறி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸினுடைய அசோசியேஷன் வந்து மிக கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டுமா? இது தனிப்பட்ட வருண்குமாருக்கான தாக்குதல் கிடையாது. இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு எதிரான தாக்குதல், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதல். இந்த போக்கை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு வைங்க, அங்கங்கே இதே கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் இவங்கெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி இவங்களுக்கு எதிராக இதை எடுப்பாங்கல்ல, திருப்பி அடிப்போம் அப்படின்றத காட்டணும்ல. இவர் வந்து திருப்பி அடிப்போம்னா வா வந்து பாரு சட்டையை கழட்டிட்டு இறங்க அப்படி சொல்ல வரல. ஆனால் இவர் தனிப்பட்ட அந்த வகையில் கேட்கல, அதே இதில் சட்ட போராட்டத்தை நடத்துவான். இந்த இவர் தான் இதே சொல்கிறாரு. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஒருங்கிணைப்பாளரே சொல்கிறார், அவர் எங்கள் ஊருக்காரர் தான், ஏதோ உரப்புலிக்காரரு, அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி, எல்லா ஜாதியும் தான் சொல்கிறாரு, தேவர், கோனார், நாடார், தேவேந்திர குல வேளாறு, ஏதாலும் 5-6 ஜாதியை சொல்கிறாரு. இது பூரா இது வெறுப்பு அப்படின்னா இது எல்லா ஜாதியும் பிடிக்கலைன்னா நல்லது தானே. ஆசிய போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த ஜாதியும் பிடிக்கக்கூடாது. அவருக்கு இருக்கக்கூடியது நீதி, நேர்மை, சட்டம், இது மட்டும்தான் பார்க்கணும். இவர் சொல்கிறபடி இவரே ஒரு 7-8 ஜாதி அவருக்கு பிடிக்காதுங்க அப்படின்றாரு. ஆனால் இத்தனை ஜாதியும் பிடிக்காதுன்னா கரெக்ட் தானே, அது அப்படி தானே இருக்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஜாதியினுடைய பயஸ் இல்லாமல் அவர் கரெக்டாக இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதனால் இது வந்து தனிப்பட்ட வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிரான தாக்குதலாம் என்னால் பார்க்க முடியலை. வந்து மற்ற கட்சிக்காரர்கள் அரசியல் ரீதியாக இதை வந்து அவருக்கு நாம் தமிழருக்கு எதிராக பேசுகிறாங்களா பேசலையோ, இது வந்து தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அவங்க சொல்லணும். அவர் திரு ஆபாஸ்குமார் ஐபிஎஸ் அதுக்கு சேர்மன் நினைக்கிறேன். அந்த அவங்க தலைமையில் இது வந்து அந்த அந்த ஒரு கண்டன அறிக்கையாச்சும் வெளியிடணும். இவர் செலெக்ஷன் கிரேடு ஆனால் 2011 பேட்ச் ஐபிஎஸ்ஸு, நெருக்கி டிஐஜி ப்ரமோஷனில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி.
அதே பேட்ச் தான் அவருடைய மனைவியும். அவங்களும் வந்து டிஜி ப்ரமோஷனில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. அவர்களுக்கே இந்த நிலைமைனா ஏனைய போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வேலை பார்க்குறது? ஆனால் இதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் வந்து அவர் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி, ஆனால் வெரி ஜூனியர் பேட்ச், 2020 பேட்ச். அவர் பல்வீர் சிங் ஐபிஎஸ். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே ஆதரவாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஒரு அறிக்கை வெளியிடுறதுன்றது என்னென்னா, அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து எனக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். அவர் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு. நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் செய்யக்கூடியது சரியான வேலை தான், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றாருல, அவ்வளோதானே சொல்கிறாரு. இதில் என்ன வந்து அப்புறம் வலைத்தளத்தில் இது இவ்வளோ மோசமாக எழுதும் பொழுது இதுக்கெல்லாம் அப்படி எழுத முடியாதுங்க. அதே அவங்க கட்சிக்காரர்கள், வழக்கறிஞர்கள், மற்ற இதெல்லாம் என்னென்னா, நாங்கள் யார் டிஜிபி அவர் சைலேந்திர பாபுவே நாங்கள் சொன்னோம் ஜாதி ரீதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பயும் சொன்னோம். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சொன்னார், வந்து வன்னியரசு சொன்னார், அவர் ஜாதி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போலாம் அவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்களே, அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோ மோசமாகவாச்சும் வைவோம், எவ்வளோ மோசமாகவும் திட்டுவோம் யாரை வேணுனாலும். நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற நிலைமையில், அரசு அதிகாரி அப்படின்ற நிலையில் நீங்கள் எந்த வகையான ரிட்டாலியேஷன் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே கடந்து போயிடணும். அப்படின்னா இது இவர்களுக்கு ரொம்ப சாதகமான சூழலாக இருக்கும்ல. அதனால் அதை பார்க்குறாங்க. இப்போ இவர் தான் திருப்பி அடிக்கிறார் மீன்ஸு சட்டப்படி. ஆனால் அதே இதிலே வர்றாரு, சட்ட போராட்டம் தொடரும்ன்றாரு. அதனால் அரசும் சரி, ஆனால் தமிழ்நாடு இப்போ புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு முருகானந்தம் ஐஏஎஸும் சரி, உள்துறை செயலாளரும் சரி, மற்ற இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு அதுவும் சரி, அவர்கள் மூலமாக வந்து இது அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் சென்ட்ரல் அவங்களுக்கே இதை எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய கவனத்துக்கு சொல்லணும். இது எப்படி வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது. இவர் மீதான நீங்கள் தனிப்பட்ட குற்றச்சாட்டு குறைபாடு ஏதேனும் இருந்தால் நீதிமன்றத்துக்கே போகலாம். வேறு வகையாக எந்தெந்த வகையில் அணுகணுமோ நீங்களும் அதே மாதிரியான சட்ட ரீதியாக போகலாம். இப்படி பொது தளத்தில் வந்து ஒரு இதில் வந்து இவ்வளோ மோசமாக வல்காரிட்டியாக இப்படி பதிவு பண்ணுறதுன்றது இது தனிப்பட்ட அவருக்கு எதிரான தாக்குதல் கிடையாது, ஒட்டுமொத்த காவல்துறைக்கு எதிரான தாக்குதல், உயர் அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதல், அதுவும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல். அந்த வகையில் பார்க்கணும். உடனடியாக அவங்க வந்து இதற்கான கண்டன அறிவிப்பு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தரப்பில் வெளியிடணும் அப்படின்றது நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த நம்ம போலீஸாருடைய ஆதங்கமாக இருக்குது. அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்த முடியாது. நான் பேசிய அளவுக்கு, உரையாடின அளவுக்கு, ஆமாம் சார் இதுதான், எப்படி சார் இப்படி இருக்காங்க, போலீஸ் உயர் அதிகாரிக்கே இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள்லாம் எப்படி சார் வேலை பார்க்குறது, இதுதான் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த வகையில் இது அந்த மாரல் சப்போர்ட் அவருக்கு இருக்குன்றதை ஏதே ஒரு வகையில் நீங்கள் உணர்த்தி ஆகணும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.